கொளத்தூரில் எண்ணப்படும் மறுவாக்கு எண்ணிக்கை. இவிஎம்ஐ கையில் எடுத்த திமுக. 14 வாக்குச்சாவடிகளுக்கு டார்கெட் வைத்த முக ஸ்டாலின். களத்தில் இறங்கிய சேகர் பாபு. 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை கோட்டை விட்ட தாவேக அரசு. வாதாட வழக்கறிஞர் கூட வராத அவலம். தொடர்ந்து தமிழக உரிமைகளை தாரை வார்க்கும் விஜய் அரசு. 50% இடஒதுக்கீடு இருந்தும் வாய்ப்பை பறிகொடுத்தார் விஜய். ஏன் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்? கேள்வி கேட்கும் பொதுமக்கள். எந்த ஊடகமும் வெளியிடாத தகவல்கள். இது மாதிரி இன்னைக்கு கள அரசியலில் நடக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும் அந்த செய்திகளோட உண்மை பின்னணியும் களத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களோட தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தி. கொளத்தூரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. திரும்பவும் வாக்குகளை எண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு தெளிவை நம்ம ஏற்படுத்திக்கணும். இங்க மறு வாக்கு எண்ணிக்கை நடக்கல. ஏற்கனவே போடப்பட்ட ஓட்டு அது சரியா போடப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி மறு வாக்கு எண்ணிக்கை நடக்கல. வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்கக்கூடிய ஒரு வேலை நடந்திருக்குது. ஆனா எப்படி இருந்தாலும் இதுல ஏதாவது இவிஎம் மிஷின்ல ஏதாவது கோளாறு செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது அம்பலப்படுறதுக்கான எல்லா வேலைகளுமே இதுல இருக்கு. அதாவது என்னன்னா, பொதுவாகவே நம்மளுடைய சட்டப்படி ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஒரு தொகுதியில ஒரு வெற்றி தோல்வி எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட பிறகு அந்த தொகுதியில ஒரு வெற்றி வேட்பாளர் உருவாயிட்டாரு. இப்ப 2வது இடங்கள்ல 3வது இடங்கள்ல வந்தாங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எனக்கு இவிஎம் மிஷின்ல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, வாக்கு எண்ணிக்கை முறையா நடத்தப்படல அப்படின்ற ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னா உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் யாரு 2வது இடங்கள் 3வது இடங்கள் வந்தாங்களோ அவங்க இது மாதிரியான இவிஎம் மிஷினை சரிபார்க்கக்கூடிய அளவுக்கு கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த கோரிக்கை வாக்கு எண்ணப்பட்ட 7 நாட்கள் இந்த கோரிக்கை முன்வைக்கணும். அப்போ கொளத்தூர் தொகுதியில திமுக ஸ்டாலின் எப்படி தோர்த்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்விங்க இருக்கும்போது, சரி அந்த வாக்கு எண்ணிக்கை சரிபார்ப்பு இவிஎம் மிஷினை சரிபார்ப்பு அப்படின்ற பட்சத்துல 7 நாள்ல திமுக சார்பில் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கை இன்னைக்கு பரிசீலனைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அந்த வாக்கு இயந்திரங்களை எண்ணக்கூடிய ஒரு வேலைகள் சென்னை சிந்தாரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம்ல இன்னைக்கு இந்த இவிஎம் மிஷின்களை சரிபார்க்கக்கூடிய இவிஎம் மிஷின்களை பரிசோதிக்கக்கூடிய ஒரு நிலைமை நடக்குது. இதுல திமுக சார்பில் இருந்து அந்த தொகுதியோட வேட்பாளர் இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவங்க கலந்துக்கணும், அல்லது அவங்களுடைய சார்பில் யாராவது சீஃப் ஏஜென்ட்டா ஒருத்தவங்க கலந்துக்கலாம். அந்த ஏஜென்ட் என்ற அடிப்படையில் திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர் களத்தில் இறங்கி இருக்கிறாரு. உண்மையில களத்தில் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவர் திமுக சார்பிலையும் தாவேகா சார்பிலையும் மற்ற கட்சிகள் சார்பிலையும் எல்லாருமே ஏஜென்ட் கலந்துக்கிறாங்க. பெல் நிறுவனம், அதாவது இந்த வாக்கு இயந்திரங்கள் தயாரிக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அந்த பெல் நிறுவனம் சார்பில் என்ஜினியரிங்லாம் வராங்க, தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வராங்க. இங்க திமுக டார்கெட் வச்சது 14 வாக்குச்சாவடிகளுக்கு, 14 போலிங் ஸ்டேஷன்ல எங்களுக்கு இந்த போலிங் ஸ்டேஷன்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மிஷின்களை சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. சரி, இது எப்படி சரி பார்க்கப்படும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பழைய வாக்குகள் இருக்கு இல்லையா, அதை ஃபார்ம் 20 வச்சு ஒரு பரிசீலனை செய்வாங்க. அதாவது ஃபார்ம் 20 இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸா இல்லாம ரொம்ப எளிமையா சொல்றதா இருந்தா, ஓட்டு போடக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில 3 மிஷின்கள் இருக்கும். ஒன்று பேலட் யூனிட், அதாவது நம்ம ஓட்டு போடக்கூடிய அந்த மிஷின் இருக்குல்ல இவிஎம் மிஷின், இது பேலட் யூனிட். இதுல ஒரு மிஷினுக்கு 16 வேட்பாளர்கள் இருப்பாங்க. 16 நோட்டாவோட சேர்த்து 16 இல்ல 16க்கு மேல ஒரு தொகுதியில 30 வேட்பாளர் இருக்காங்கன்னா 2 மிஷின் அந்த இடத்துல இருக்கும். இது பேலட் யூனிட், பியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சியூ, கண்ட்ரோல் யூனிட். அதாவது அங்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த அதிகாரிகள் கையில ஒரு மிஷின் இருக்கும். நம்ம உள்ள போய் மையெல்லாம் வச்ச பிறகு அவங்க ஒரு பட்டன் அங்க பிரஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளால ஓட்டு போட முடியும். அப்ப அவங்க அங்க அதிகாரி பிரஸ் பண்றாங்க இல்லையா, அது கண்ட்ரோல் யூனிட். அதுக்கு பிறகு நம்ம ஓட்டு போடுறோம், பேலட் யூனிட்ல நம்ம ஓட்டு போடுறோம். அதுக்கு பிறகு விவி பாட்ல நம்ம ஓட்டு போட்டு இந்த சின்னத்துக்கு தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த சீட்டு வருது இல்லையா, விவி பாட். இப்ப இந்த 3ஐயுமே பரிசோதனை செய்வாங்க. இங்க ஃபார்ம் 20 அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப இன்னைக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அந்த இவிஎம் மிஷினை சரிபார்க்கக்கூடிய இந்த பணி செய்யும் போது மெயினா அவங்க ஃபார்ம் 20 வச்சு சரி பார்ப்பாங்க. அதாவது ஃபார்ம் 20ங்கிறது ஓட்டு எண்ணக்கூடிய நாள்ல சியூ வச்சு தான் கணக்கெடுப்பாங்க. இந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்குல்ல, தேர்தல் அதிகாரி கையில் இருக்குல்ல மிஷின், அந்த மிஷின்ல தான் இந்த மிஷின்ல ஒட்டு மொத்தமா ஒரு வாக்குச்சாவடியில ஒரு மிஷின் இருக்கலாம், 2 மிஷின் இருக்கலாம், 3 மிஷின் கூட சில இடங்கள்ல இருக்கலாம். இதுல எதுல ஓட்டு போட்டாலும் கண்ட்ரோல் யூனிட்ல தான் பதிவாகும். இப்ப கண்ட்ரோல் யூனிட் எடுத்து ஓட்டு எண்ணக்கூடிய அன்னைக்கு கண்ட்ரோல் யூனிட் எடுத்து டோட்டல் பிரஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த வாக்குச்சாவடியில இத்தனை ஓட்டு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத எழுதி வைக்கக்கூடிய ஒரு படிவம் தான் ஃபார்ம் 20, படிவம் 20 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மிஷினை இன்னைக்கு ரீகவுண்டோ இல்ல சரிபார்ப்போ இது நடக்கக்கூடிய நேரத்துல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் 20 பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்திட்ட எல்லா கட்சியை சேர்ந்தவங்கள்ட்ட அந்த ஃபார்ம் 20 இருக்கும்.
இப்போ இந்த ஃபார்ம் 20ல இந்த மிஷின்ல இத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. இதை பாருங்க, சியு கையில் எடுக்கிறேன், இதுல இத்தனை ஓட்டு கவுண்ட் ஆயிருக்கு, ஃபார்ம் 20ல சரியா இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சரி பார்த்துப்பாங்க. சரியா இருக்கு அப்படின்னா அடுத்த கட்ட வேலைக்கு போவாங்க. சரி இல்லை அப்படின்னா இங்கேயே கோளாறு உறுதியா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இது முடிஞ்சு ஓகே, சியூலையும் கரெக்டா இருக்கு, ஃபார்ம் 20லையும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுவாங்க. எல்லா டேட்டாவையும் ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டாங்களே மக்கள், அதை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் புதுசா செக் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ப்ராசஸ்க்கான முக்கிய ஒரு இதுவே. அதாவது எனக்கு 14 வாக்குச்சாவடியில் எனக்கு டவுட் இருக்கு, நாங்க ஒரு பட்டம் நமக்கு வேற கட்சிக்கு ஓட்டு விழுந்திருக்கலாம், இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கு இல்லையா, அதை செக் பண்றது தான் இந்த ப்ராசஸ். இங்க வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லி இருக்கும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நம்ம ஓட்டு போடக்கூடிய பட்டன் கரெக்டா அந்த சின்னத்துல போய் சேவ் ஆகுதா அப்படின்றத கண்காணிக்கிறது. இன்னைக்கு பரிசோதனை மைக்ரோ கண்ட்ரோலுக்கு தான். அப்போ எல்லாமே டெலீட் பண்ணிட்ட பிறகு இன்னைக்கு எல்லா கட்சி முகவர்களுக்கு முன்னாடி இதை புதுசா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு வாக்குச்சாவடிக்கு, ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கு 1400 வாக்குகள் வரைக்கும் இருக்கலாம். அப்ப அந்த 1400 500ல இருந்து 1400 அப்ப அந்த மிஷினை எல்லாருமே செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த சின்னத்துக்கு அனுப்புனா கரெக்டா இங்க போதா, இங்க போதா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு 1400 ஓட்டிங் வரைக்கும் செக் பண்ணப்படும். இது செக் பண்ண பிறகு இதே அளவுக்கு சியூல கண்ட்ரோல் யூனிட்ல இதே அளவுக்கு பதிவாகுதா, இதெல்லாம் முடிச்சு மெயின் விவிபாட் நம்ம ஓட்டு போட்டதோட சீட்டு வருது இல்லையா, அந்த சீட்டுமே எண்ணி பார்க்கப்படும். கரெக்டா இங்க பட்டன்ல எத்தனை வந்துச்சோ, சியூல எத்தனை வந்ததோ இதே அளவு விவிபாட்ல சீட்டுகள் வந்ததா அப்படிங்கறது அங்கேயுமே செக் பண்ணி பார்க்கப்படும். இந்த மூன்றுமே சரி வர இருக்கு அப்படின்னா இங்க எந்த பிரச்சனைகளும் இல்லை, தேர்தல் நியாயமா நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். அல்லது இங்க ஏதாவது ஒரு கோளாறு இருக்கு, பட்டன்ல நம்ம அனுத்துறது இங்க பதிவான ஓட்டுகள் இந்த கட்சிக்கு போயிருக்கு, ஆனா சீட்டு வெவ்வேறு கட்சிகளுக்கு போகுது அப்படிங்கிற குளறுபடிகளோ கோளாறுகளோ இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா இங்கதான் பூதாகரம் வெடிக்கும். அதுக்கடுத்து இங்க யாரு இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தரப்புல இருந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இல்லையா, நாங்க சரி பார்க்கணும்னு, இது சும்மாலாம் சரி பார்க்க கோரிக்கை இல்ல. இப்படி சரி பார்க்கக்கூடிய கோரிக்கை வைக்கிறதுக்கு அந்த வேட்பாளர் 47,000 செலவு பண்ணணும். அவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட 47,000 டெபாசிட் மாதிரி அவங்க செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எண்ணப்படும். ஒருவேளை எண்ணிக்கை சரியா இருந்துச்சுன்னா அந்த 47,000 திரும்பி வராது. எண்ணிக்கையில ஏதாவது குளறுபடி இருந்தா அவர் கட்டின 47,000 அவருக்கு திரும்பி வந்துடும். அதுக்கு பிறகு இது நீதிமன்றத்தோட பார்வைக்கு போகும். இப்போ இதுல கோளாறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இது வேல்யூவான ஒரு பாயிண்ட், இது சரியான ஒரு ஆர்கியூமெண்டா அவங்க கையில நின்றோம். அப்ப இதை வச்சு அவங்க நீதிமன்றத்துக்கு போய் ஒரு கணிசமான அளவுல இங்க குளறுபடிகள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு ஊர்ஜிதம் ஆச்சு அப்படின்னா அந்த தொகுதியை ஒரு தகுதி நீக்கம் செய்யறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அந்த வேட்பாளருடைய வெற்றி செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சு அந்த தொகுதி காலியான தொகுதி அப்படின்னு அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த தொகுதிக்கு ஒரு பை எலெக்ஷன், ஒரு இடைத்தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, மு.க. ஸ்டாலின் எப்படி குளத்தூர் தொகுதியில தோத்து போவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. சரி, அந்த சந்தேகத்தை தீர்த்து பார்த்துடலாமே அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அங்க எண்ணிக்கை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த சரிபார்க்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்குது. இந்த பணி 7 நாளைக்கு நடக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 2 வாக்குச்சாவடியை கணக்க வச்சு ஒட்டுமொத்தமா 14 வாக்குச்சாவடியில சந்தேகம் இருக்குன்றாங்க. இந்த 14 வாக்குச்சாவடியில 42 இவிஎம் மிஷின் இருக்குது. அப்ப 42 மிஷினையும் இந்த மாதிரி பரிசோதனை செய்யறதுக்கு 14 வாக்குச்சாவடி, ஒரு நாளைக்கு 2 வாக்குச்சாவடி மணிக்கு 7 நாளைக்கு இதை சரிபார்க்கக்கூடிய இந்த வேலைகள் நடக்கும். அதோட முழுமையான பின்னணி அங்க உண்மையாவே சரியாதான் வாக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கா அல்லது ஏதாவது குளறுபடிகள் இருக்காங்கிறது இந்த 7 நாளைக்கு பிறகு தெரிய வரும். ஆனா இதையும் தாண்டி இந்த இவிஎம் மிஷின்ல நடக்கக்கூடிய குளறுபடிகளை தாண்டி இன்னைக்கு தமிழக அரசியல பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு. ஆனா இது யாருமே பெரிய அளவுல பேசல. எந்த ஊடகங்களும் இதை பத்தி பெரிய அளவுல விவாதங்களும் நடத்துற மாதிரி தெரியல. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உரிமை, நம்மளுடைய உயிர் சம்பந்தமான ஒரு உரிமை இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கு. உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சீட், அது 151 சீட் இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு தார வைக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி இன்னைக்கு விஜய் அரசு நீதிமன்றத்துல கேஸ் நடக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல தன்னுடைய தரப்பு தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து ஒரு வழக்கறிஞர்கள் கூட அந்த இடத்துல போய் ஆஜராகல. அப்ப வழக்கறிஞர்களே ஆஜராகலன்ற பட்சத்துல அந்த 151 இடம் இன்னைக்கு அகில இந்திய ஒதுக்கீடு, அதாவது ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோல்ல இன்னைக்கு தார வாக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ஒரு மோசமான நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்குது. இதை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னே தெரியல. அதாவது இது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சுருக்கமா சொல்றேனே, மல்டி ஸ்பெஷல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சம்பந்தமான படிப்பு இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இருதவியல் சம்பந்தமா, ஒரு கார்டியாலஜி இல்ல ஒரு நரம்பியல், ஒரு நியூராலஜி சம்பந்தமாவோ, ஒரு புற்றுநோயியல், சிறுநீரகையல், இது மாதிரியான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சம்பந்தமான உயர் படிப்பு. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு யார் படிப்பாங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி இது மாதிரியான படித்த மருத்துவர்கள். இவங்க வந்து இதுக்கு அடுத்து ஒரு மேல் படிப்பு ஒரு 3 வருஷத்துக்கு படிப்பாங்க. அப்படி படிச்சவங்க தான் இது மாதிரியான உயர்தக சிகிச்சை அவங்களால செய்ய முடியும். இப்ப இந்த படிப்பு படிக்கும் போது அவங்க நீட் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வு ஒன்று எழுதி தான் அவங்க மேல் படிப்புக்கு போக முடியும்.
இப்போ இந்த உயர் படிப்பு படிக்கக்கூடிய இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் இந்த உயர் படிப்பு படிக்கிறாங்கன்னு வைங்களேன். இங்கே நம்ம தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணி இந்த உயர் படிப்பு படிக்கக்கூடிய எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அதில் 50% நம்ம தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் படிக்கணும். எங்கள் தமிழ்நாடு அரசு தான் அந்த மாணவர்களை நாங்கள் அதை நிரப்பக்கூடிய வேலை எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பை ஏழைகளுக்குமே மருத்துவம் போய் சேர்ற விஷயத்த பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட தற்காப்பு நம்ம இங்க கையில நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம். அதாவது ஒட்டு மொத்தத்துல நம்ம தமிழ்நாட்டில் 422 மருத்துவ இடங்கள் அந்த இடத்துல இருக்குது. இந்த 422 இடத்துல இந்த தமிழ்நாடு அரசுடைய 50% கோட்டா இருக்குல்ல, இந்த 50% கோட்டாங்கிறது 219 இடங்கள் ஆகுது. அந்த தேர்வின் அடிப்படையில் 219 மாணவர்களோ அல்லது மருத்துவர்களையோ தமிழ்நாடு அரசு சார்பில் அவங்க உள்ள போவாங்க. இப்படி போறதால தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம், என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து 219 பேர் உள்ள போய் படிக்கிறாங்க இல்லையா, இவங்க படிச்சு முடிச்சோன்னா நீங்க தமிழ்நாடோட இட ஒதுக்கீடால தமிழ்நாடோட கோட்டாவால நீங்க படிச்சதால நீங்க படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு நீங்க அரசு மருத்துவமனையில நீங்க பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்படும். இதனால என்ன ஆகுனா, தமிழ்நாடோட இடஒதுக்கீடு மூலியமா நீங்க படிச்சுட்டு நீங்க இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க சிகிச்சை செய்யணும். குறைஞ்சது 5 வருஷம் நீங்க இங்க சிகிச்சை செய்யணும், அல்லது நீங்க லைஃப் லாங் நீங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்க இங்க வேலை செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடப்படும். அப்ப இப்படி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறதால நமக்கு என்ன பயன்னா, இன்னைக்கு கிராமங்கள்ல இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல உயர்தர மருத்துவம் செய்யறதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடுக்கு அரசு சார்ந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா, அரசு மருத்துவமனையில வேலை செய்யறதுக்கு நல்ல தலை சிறந்த மருத்துவர்கள் நமக்கு கிடைப்பாங்க. இந்த வாய்ப்பை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, இது ஒரு ஓப்பன் கேட்டகரியில போயிருச்சுன்னா இதுல மாணவர்கள் வந்து படிப்பாங்க, படிச்சுட்டு அவங்களுக்கு எங்கெல்லாம் உயர்ந்த சம்பளம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அப்ப ஏழை எளிய மக்களுக்கு அந்த உயர்தர சிகிச்சை அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிடும். அப்ப இதை கருத்துல கொண்டுதான் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சாங்க, 50% நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இடஒதுக்கீடு ஒன்று வச்சிருக்காங்க. சமீபத்தில் ஒன்றிய பாஜக அரசு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த உயர் படிப்பு படிக்கக்கூடிய இடத்துல கட் ஆஃப் மார்க் இருக்கணும். நீட் எக்ஸாம், அந்த நீட் எக்ஸாம்ல 50% கட் ஆஃப் மார்க் வாங்கினாதான் நீங்க அந்த படிப்புக்கே உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. இன்னைக்கு இந்த தேர்வு நடக்கக்கூடிய நேரத்துல இந்த கட் ஆஃப் மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு மாணவர்கள் தேர்ச்சி பெறல, அந்த அளவுக்கு மார்க் வாங்கல. அப்போ ஒட்டுமொத்தத்துல 151 இடம் காலி இடம் இருக்கு. அந்த 151 இடத்தை நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம், தேசிய அளவுல நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்களே ஃபில் பண்ணா நமக்கு என்ன இதனால பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒன்றிய அரசு எங்கே பீகார்ல இருந்தோ உத்தரப்பிரதேசல இருந்தோ யாரோ 50% மேல கட் ஆஃப் வாங்கின ஒரு மாணவர்களை வந்து நம்ம கல்லூரியில, நம்ம அரசு கல்லூரியில கொண்டு வந்து அந்த மாணவர்களை சேர்த்தாங்கன்னா அவங்க வந்து படிப்பாங்க, மார்க் வாங்குவாங்க, பாஸ் ஆயிடுவாங்க. பாஸ் ஆகிட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அவங்க ஊருக்கு தனியார் ஹாஸ்பிட்டல் இல்லை அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் நமக்கு இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவர்களே இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த 50% இடஒதுக்கீடு நம்ம வச்சிருந்தோம். அப்போ இந்த இடத்துல தாவேக அரசு செய்ய வேண்டியது என்னன்னா, இது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வருது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் வரும்போது இவங்க தரப்பு வழக்கறிஞர், அதாவது உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறதுக்காகவே இப்போ தாவேக அரசு அமைஞ்ச பிறகு மூத்த வழக்கறிஞர் இருக்கக்கூடிய அபிஷேக் சிங்வி, பிரசாந்த் சென், இந்த 2 வழக்கறிஞர்களை வச்சிருக்காங்க. ஆனா இந்த 2 வழக்கறிஞர்கள் வாதாடுறதுக்கே அங்க போல. இவங்க சொன்னாலும் அவங்க போவாங்க. அப்போ தமிழ்நாடு சார்பில் இருந்து ஒரு வழக்கறிஞர்கள் அங்க வாதாடுறதுக்கே போகாம, அப்போ வழக்கறிஞர்கள் இல்லாதவனாலும் போது இது ஒன்றிய அரசுக்கு தான் சொந்தம், அந்த 151 இடங்களை ஒன்றிய அரசு நீங்களே நிரப்பிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இதனால நம்ம தமிழ்நாடு பெரிய அளவுல 151 இடங்களை பறிகொடுத்த ஒரு நிலைமை. அதாவது நமக்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தோம், வக்கீல் போய் ஆஜராகாததால 151 இடத்தை நம்ம பறிகொடுத்திருக்கோம். அந்த இடத்துல மட்டும் வக்கீல் மட்டும் சரியான நேரத்தில் போய் ஆஜராகி, ஏங்க கட் ஆஃப் நீங்க 50% வச்சிருக்கீங்க, இந்த 50% ஒன்றும் புதுசா ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த 50% பல பிரச்சனைகள் நடந்திருக்குது, 50% கட் ஆஃப் நீங்க வச்சிருக்கீங்க. ஒருவேளை 50% கட் ஆஃப் எடுக்கல, எந்த மாணவர்களும் 50% எடுக்கலன்ற பட்சத்தில் 20% கட் ஆஃப் வச்சு நீங்க இதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்த வரலாறுகள் இருக்குது. ஏன் 0% கட் ஆஃப் வச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வுகள் இருக்குது. அந்த அடிப்படையில் எங்க மாணவர்களே எங்களுக்கு 50% இடம் ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதுல எங்க மாணவர்களை நீங்க நிரப்பி விடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இங்க போய் வாதாடி இருக்கணும். எங்களுடைய உரிமை 50% உரிமைன்றதை இது உச்சநீதிமன்றம் தான் உறுதி செஞ்சிருக்கு. உச்சநீதிமன்றம் எப்போ உறுதி செஞ்சுச்சுன்னா 2022 என் கார்த்திகேயன் சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி உயர் படிப்பு படிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு 50% இடஒதுக்கீடு வச்சிருக்காங்க, இதனால தனியார் மருத்துவமனையில பணி செய்யக்கூடிய எங்களை மாதிரி மருத்துவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி இந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவர் கார்த்திகேயர் ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்யறாரு. அப்போ நம்ம திமுக அரசு தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து போய் அந்த வழக்கு போய் வாதாடி, இல்ல இது தமிழ்நாட்டுடைய ஒரு உரிமை அப்படின்னு சொல்லி சிறப்பாக வாதாடினாங்க. அந்த வழக்கு விசாரிச்ச நீதிமன்றம் அவங்க சொல்றது கரெக்ட் தான், இப்படி தனியாருக்கே வந்து நீங்க வந்து படிச்சுட்டு தனியாருக்கே போயிட்டீங்கன்னா அப்ப அரசு சார்ந்த விஷயம் என்ன ஆகுறது, அரசு மருத்துவமனையில யார் பணி செய்யறது, ஏழைகளுக்கு எப்போ மருத்துவம் கிடைக்கிறது, அதனால
தமிழ்நாடு அரசு 50% வச்சிருக்காங்களே அது சரியான ஒரு விஷயம் தான் சொல்லி நீதிமன்றம் நமக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் நம்ம கையில இருக்கு. அப்ப இந்த விஷயத்துல அங்க போய் சுப்ரீம் கோர்ட் போய் வாதாடி இருக்கலாம். ஆனா வாதாடுறதுக்கு வழக்கறிஞர்களே போகாததால இன்னைக்கு நமக்கு இருந்த 151 இடத்த இன்னைக்கு ஒன்றிய அரசு கையில தாரவாத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதனாலதான் இன்னைக்கு விஜய் அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ந்து இது மாதிரி பறிகொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம என்னெல்லாம் பிசினஸ் அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கணுமோ எல்லாமே இன்னைக்கு ஆந்திராவை நோக்கி போகுது. அந்த பிசினஸ் ஈர்க்கக்கூடிய ஒரு வேலைகள் இவங்க சரியா ஈடுபட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு கேஸ், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா, திமுக ஒரு ஜீவோ நிறைவேற்றி இருக்கிறாங்க. திமுக ஜீவோ நிறைவேற்றி அவங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்னு நிறைவேற்றிருக்கும் போது அதுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வரும்போது அந்த தீர்ப்பை வாதாடுறது கூட அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முறையா அந்த இடத்துல போய் பேசினது கிடையாது. பக்ரீத்தில் ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வரும்போது அதுக்குமே முறையா அன்னைக்கு நைட்டே போய் வாதாடுறதுக்கான முறையான வழக்கறிஞர்கள் போகாதல இப்படி தொடர்ந்து தமிழ்நாடு சம்பந்தமான உரிமைகள் வரும்போது எல்லாத்தையுமே இந்த தாவேக அரசு கோட்டை விடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரீல்ஸ் எடுக்கிறத தாண்டி வேற எந்த ஒரு அரசியலுமே தெரியாததால இவங்க எல்லாத்தையுமே கோட்டை விடக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட அடிப்படை உரிமைகளை நம்ம இன்னைக்கு பறி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மருத்துவர்களை 151 இடங்களை பறி கொடுத்ததுங்கிறது நம்மளுடைய உயிர் சம்பந்தமான ஒரு விஷயம். அங்க 151 மருத்துவர்கள் படிச்சுட்டு வந்து பணி செய்ய நம்ம ஊர்ல பணி செஞ்சாங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நம்மளுடைய கிராமப்புற நகர்ப்புற இந்த இடங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு மருத்துவம் ஈஸியா கிடைக்கும். அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம இங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனா அது எதையுமே தெரியாத ஒரு கூட்டத்துக்கு நம்ம ஓட்டு போட்டதால இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒன்றிய அரசு கையில தாரவாத்துட்டு அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு வழக்கறிஞர்களை கூட நிக்கிறதுக்கு இவங்களுக்கு திராணி இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதால தான் இப்பேற்பட்ட மோசமான ஒரு நிலைமை. இந்த இடத்துல இறுதியா திமுக செஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு காட்டினா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். என்னடா திமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, ஜாலரா அடிக்கிறீங்க, ஒருத்தன் நியாயமா செய்யும்போது அதை சுட்டி காட்ட வேண்டிய நம்மளுடைய பொறுப்பு தான். திமுக 2019 இருந்து ஒரு விஷயம் சம்பந்தமா உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. இதே மருத்துவ படிப்பு சம்பந்தமா. மருத்துவ படிப்புல பணம் இருக்கிறவங்க, உயர் சாதியினர் சேர்ந்தவங்க அவங்க ஈஸியா படிச்சுட்டு அவங்க குடும்ப கட்டமைப்பினால படிச்சுட்டு போயிடுறாங்க. ஓபிசி சமூகத்தை சேர்ந்த, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்த மாணவர்களால படிக்க முடியல. அப்போ மருத்துவ படிப்பு, பொதுவாகவே மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய இடத்துல ஒரு இடஒதுக்கீடு வழங்கப்படணும், இவங்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப 27% இடஒதுக்கீடு வழங்கப்படணும் சொல்லி திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. 2019 நாடாளுமன்றத்துல இருந்து ஃபைட் செஞ்சு தொடர்ந்து அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு தேதிக்கு திமுக ஆட்சியிலே இல்ல. திமுக தொடர்ந்து அது சம்பந்தமான சண்டை போட்டு ஃபைட் செஞ்சு 2021 ஒரு மாபெரும் ஒரு தீர்ப்பு ஒன்று வருது. இந்த மருத்துவ படிப்புல ஓபிசி சமூகத்திற்கு 27% இடஒதுக்கீடு தந்தாகணும், அது கடமை தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்ததால அந்த தீர்ப்புனால இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அதுல 27% ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க உள்ள போய் படிச்சே ஆகணும். அந்த அடிப்படையில் அப்படி ஒரு பிரம்மாண்ட தீர்ப்பு வந்ததால 2021 இருந்து இன்னைக்கு 2026 வரைக்கும் 26,204 மாணவர்கள் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்க மருத்துவர்களாக இருக்கிறாங்க. இதோட ஒட்டுமொத்த மதிப்பு எந்த அளவுக்குன்னா 175 மருத்துவ கல்லூரி நம்ம கட்டி, மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கட்டி எத்தனை மாணவர்களை நம்மளால உருவாக்க முடியும், மருத்துவர்களால் உருவாக்க முடியுமோ அப்பேற்பட்ட ஒரு சேவை. அதாவது 175 மருத்துவ கல்லூரி கட்டி அதுல எல்லாம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே படிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை திமுக 2021 உருவாக்கி காமிச்சாங்க. இங்க யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க சொன்னாங்களோ அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை திமுக சட்ட ரீதியா இந்தியா முழுக்க இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய உரிமை 151 சீட்டு, நமக்கு இருக்கக்கூடிய உரிமை வக்கீல் போய் வாதாட போகாததால இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய உரிமை பறி கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதனாலதான் வெறும் சினிமா மோகத்தை மட்டும் பார்த்து ஓட்டு போட்டதால நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை நாளுக்கு நாள் பறி கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் 5 வருஷம் இருக்குது, எதெல்லாம் பறி கொடுக்க போறோமோ. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.